சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாத கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் நீங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருந்து முழுமையா விலகி அஷ்டம சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வந்திருக்கீங்க. இதனால அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுல நெருக்கடிகள் எதையுமே கொடுக்காது. ஓரளவுக்கு லாபகரமான அதிர்ஷ்டங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் முழுக்கவே உங்க ராசியோட அதிபதியான சூரிய பகவான் உங்களோட யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில உச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால இந்த சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் யோகமான காலகட்டமாவே இருக்கும். சனி பகவான் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவார், ஒரு சில பின்னடைவுகளை கொடுப்பார், உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பார். அப்படின்னாலும் அந்த பின்னடைவுகளையும் நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தைரியத்தை மன வலிமையை யோக ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதி உச்சம் பெற்ற நிலையில அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கும் இருப்பாரு. அப்படிங்கறதால இந்த 30 நாட்களும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலயுமே ஜெயம் 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 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவுல தோல்விகள் அப்படிங்கிறது இருக்காது. சனி பகவான் அஷ்டம சனியா இருக்கிறதால ஒரு சில இழுபறிகள் இருக்கும், ஒரு சில நெருக்கடிகள் இருக்கும். அதே சமயம் சூரிய பகவான் யோகஸ்தானத்துல இருப்பாரு. அப்படிங்கறதால அந்த நெருக்கடிகளையும் இழுபறிகளையும் சமாளிச்சு நீங்க வெற்றி மேல வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பா சொந்த தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தோட 30 நாட்களும் ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வரவு சிறப்பான முறையில அமையும். பழைய பாக்கிகள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல வசூலாகும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். முக்கியமா உங்களோட தொழில நீங்க முழு அளவுல உழைப்பு போடுறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா லாபத்தை கொடுக்கறதுக்கு சூரிய பகவான் இந்த சித்திரை மாசத்துல தயாராவே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இது அஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால தொழில் சம்பந்தமா எந்த ஒரு பெரிய முயற்சியையும் இந்த சித்திரை மாசத்திலையும் நீங்க எடுக்க வேண்டாம். தொழில பெரிய அளவுல முதலீடு பண்றது, புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில மாற்றங்களை செய்யறது, வேலைக்கு ஆட்களை சேர்க்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிற ஆட்களை நீக்கிறது, இந்த மாதிரியான எந்த விஷயங்களையுமே இந்த சித்திரை மாசத்துல நீங்க செய்ய வேண்டாம். தற்சமயம் உங்க தொழில் என்ன ஒரு கண்டிஷன்ல போய்கிட்டு இருக்கோ அதே கண்டிஷன்ல தொடர்ந்து கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதிய முயற்சிகள் எதுலையுமே அவசரப்பட்டு இறங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு கண்டக சனி முழுமையா விலகிடுச்சு. அப்படிங்கறதால குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் எல்லாமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். குழந்தைகள் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டும் தந்தை வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் இந்த சித்திரை மாசத்துல ஏற்படலாம். மத்தபடி சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமாவோ பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த சித்திரை மாசத்துல உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சூரிய பகவான் யோக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் தான் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருக்காது. இன்னும் சொல்ல போனா தொடர்ந்து நோய்களோடவே போராட்டி வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு கூட இந்த சித்திரை மாதம் ஒரு தற்காலிகமான விடுதலையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகளும் இந்த சித்திரை மாசத்துல பாதியா குறையும் அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த சித்திரை மாசத்துல சிம்மராசி அன்பர்கள் அஷ்டம சனியை நினைச்சு பயப்படாம உங்க மனசை தைரியமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. எந்த காரியமா இருந்தாலும் சரி துணிச்சலா முடிவுகளை எடுங்க, துணிச்சலா காரியத்துல இறங்குங்க. அதே சமயம் அவசரமா எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாம். பொறுமையாவும் நிதானமாவும் நீங்க ஒரு காரியத்துல இறங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.